I fling the piece of cloth, crumpled and creased in falls over the head of the bed. ஸோ இங்கே என்ன பண்ணுறது, பீஸ் ஆஃப் கிளாத்துங்கிறது சாரி என்ன பண்ணுறாங்க, ஐ ஃபிளிங் எறிகிறாங்க. எங்கே எறிகிறாங்கன்னா பெட்டில் எறிகிறாங்க. அது வந்து சுருங்கி போயிருக்குது, மடங்கி போயிருக்குது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஸ் இட் அகெயின்ஸ்ட் மை பிரெஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் ஃபோல்டிங் இட். அதை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அயன் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, நெஞ்சில் வச்சு அதை வந்து மடிக்கிறாங்க, ப்ரெஸ் பண்ணி அதை மடித்து அல்மாரியில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏன்னா செத்து வீட்டுக்கு போகிறதுக்கு அலுமாரிலேருந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை மடிக்கிறாங்க. ஸோ ஃபெஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபெஸ்ட்டு இன்டூ 2 broad lengths. ஃபெஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதை 2ஆக மடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா தென் இன்டூ 4, அதை 4ஆக மடிக்கிறாங்க. 2ஆக மடித்து அதை அப்படி சைடில் 4ஆக மடித்து அண்ட் அட் லாஸ்ட் இன்டூ 2, லாஸ்ட்டாக வந்து அதை 2ஆக மடித்து அதை சின்னதாக்கி என்ன பண்ணுறாங்க, தென் ஐ பிளேஸ் 1/2 ஓவர் த அதர், மேக் இட் இன்டூ எ பிக் வித் ஸ்கொயர் அண்ட் புட் இட் பேக் இன்டு த அல்மரா. ஸோ இப்படிலாம் மடித்து என்ன பண்ணுறாங்கன்னா அல்மிராக்குள்ளே வைக்கிறாங்க. ஸோ ஏன் அல்மிராக்கில் வைக்கிறாங்க, அடுத்த தடவை எடுத்துகிட்டு போகணும் அதை. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1 second thought, இப்போ அவங்களுக்கு இன்னொரு ஒப்பீனியன் வருது. என்னென்னா ஐ வில் ஹேங் இட் ஆன் த டவல் ரெக். நான் என்ன பண்ணுறேன், அதை அல்மாரிக்கில் வைக்கல, நான் என்ன பண்ணுறேன், ஒரு டவல் ரெக்கில் வைக்கிறேன். ஸோ டவல் ரெக்குங்கிறது வந்து முன்னுக்கே இருக்கும், அதை அவசரமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதான் அங்கே ஐடியா. ஸோ ஐ வில் ஹேங் இட் ஆன் த டவல் ரெக். நான் டவல் ரெக்கில் வைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வென் ஐ வில் நீட் இட் அகெயின். ஏன் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அது எப்போ எனக்கு தேவைப்படும், எனக்கு தெரியாது. ஸோ அவசரமாக தேவைப்படும் போது நான் அதை போய் அலுமாரிக்கிலேருந்து எடுத்து அதை அப்புறம் எடுத்து அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அது ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து டவல் ரெக்கில் நான் போடுறேன். த்ரைஸ் இன் எ வீக், ஒரு வீக்கில் 3 தடவை ஐ ஹேவ் ஹேட் டு டேக் இட் அவுட் ஆஃப் த அல்மராவில் இருந்து நான் என்ன பண்ணணும், அதை எடுத்து ஒரு வீக்கில் வந்து 3 தடவையாச்சும் எடுத்து ஸ்மூத் இட் அகைன்ஸ் மை பிரெஸ்ட். நான் என் பிரெஸ்ட்டில் வச்சு அயன் பண்ணக்கூட எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் பிரெஸ்ட்டில் வச்சு அதை என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணி ஸ்மூத்தாக்கி அப்புறம் அதை எடுத்து போட்டு போகணும் நான். இப்போ அடுத்த ஸ்டென்ஸாக பார்த்தோம்னா வந்து எங்கெல்லாம் செத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா செத்து போனவங்கள்லாம் இள வயசானவங்க, சின்ன வயசானவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ஜகத், அது ஃபர்ஸ்ட்டு வந்து ஜகத்ட, தென் ஹிரண்ட, அப்புறம் பார்த்தோன்னா அந்த டுடே அஜித்ட எங்கள் செத்த வீடு. ஸோ ஐ டோன்ட் நோ ஹூ இட் வில் பி நெக்ஸ்ட், நாளைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. ஜகத் வாஸ் கில்ட் அட் ஹோம், ஜகத் வந்து எங்கே கொல்லப்பட்டான், வீட்டில் வச்சு கொல்லப்பட்டான். கெட்டிங் ரெடி டு ஃபார் டின்னர், சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகும்போது அவன் வீட்டில் வச்சு கொல்லப்பட்டான். ஹிரண் வாஸ் ஆன் ஹிஸ் வே டு ஒர்க், ஹிரண்ங்கிறது வந்து அவன் ஒர்க்கு போகும்போது கொல்லப்பட்டான். அண்ட் அஜித் வந்து கன்னால் ஷாட் பண்ணி கொல்லப்பட்டாங்க. எப்போன்னா பில்டிங் த டேமை கட்டிட்டு இருக்கும்போது அவன் செத்து போயிட்டான். ஸோ தே வேர் ஆல்சோ யங், இவங்க எல்லாருமே வந்து யார், யங்கானவங்க, இளமையானவர்கள். ஸ்கேர்ஸ்லி 30 and their years were well before them. ஸ்கேர்ஸ்லி அரிதாகவே, 30 ஒரு 30க்கு குறைவாக தான் அவங்க வயசு இருக்கும். and their years were well before them, அவங்க வயசெல்லாம் வந்து அப்புறம் வாழ்கிறதுக்காக தகுதியாக இருக்கும். அதாவது ரொம்ப நாள் அவங்க வாழலாம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து இள வயதில் என்ன பண்ணாங்கன்னா செத்து போயிட்டாங்க. எல்லாமே வந்து கொல்லப்பட்டவர்கள். ஐ ரிமெம்பர் ஹவ் ஐ ட்ரீடட் டெத் ஆஸ் அ லிட்டில் கேர்ள். ட்ரீடருங்கிறது வந்து என்ன இருக்குதுன்னா அச்சம் கொள்வது. ஸோ ஐ ரிமெம்பர், எனக்கு ஞாபகம் வருது, ஹவ் ஐ ட்ரீடட், நான் வந்து பயந்தேன், நான் பயந்தது எனக்கு ஞாபகம் வருது. எதை பற்றி, டெட் ஆஸ் அ லிட்டில் கேர்ள். இப்போ இவங்க சைல்டில் வந்து இதே மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வந்து அதை ரிமெம்பர் பண்ணுறாங்க. நான் பயந்தேன் சத்து வீடை பார்க்கும்போது, நான் இப்போ அவங்கள பார்த்த உடனே ஹவ் ஐ புட் மை ஃபிங்கர்ஸ் இன் மை இயர்ஸ், என் காதில் வந்து என் கையை வச்சு அப்படியே பொத்திக்குவேன். ஏன்னா அழுகுரல் சத்தம், அந்த செத்த வீடு, அந்த சூழல் இதெல்லாம் பார்த்தனால இருக்க முடியலை, நான் பயந்தேன். ஸோ அதனால் ஐ புட் மை ஃபிங்கர்ஸ் இன் மை இயர்ஸ் டு கீப் அவுட் த டெரிபிள் வைலிங். அந்த ஓலமிடுவத்தை சத்தம் போடுறது வந்து அதை வந்து நான் கேட்காமல் இருக்கிறதுக்காக வந்து நான் ஃபிங்கர்ஸை வந்து என் காதில் வச்சேன். மதர் நெவர் டோல்ட் அஸ் வென் சம்மன் டைட், யாராச்சும் செத்து போனால் எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்ல மாட்டாங்க இவங்க செத்து போயிட்டாங்கன்னே, நான் பயப்படுவேங்கிறதுக்காக அப்படி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு விளங்குது இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பேர்டான சுச்சுவேஷனாக இருக்குது. அடிக்கடி செத்து போகிறாங்க. ஸோ இது ஒரு வாருடைய ஒரு சூழலாக இருக்குது. அடுத்த சென்ஸ்டாக பார்த்தோம்னா ஷீ அண்ட் ஃபாதர் ட்ரெஸ்ட் ஆல் இன் ஒயிட் வெண்ட் அவே அண்ட் கேம் பேக் வித் solemn ஃபேஸஸ். ஸோ அவளும் அவளுடைய அப்பாவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, செத்த வீட்டுக்கு போவாங்க. வெண்ட் அவே அண்ட் கம் பேக், அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க வித் solemn ஃபேஸஸ். சோலம்னு சொல்லும்போது ஒரு அமைதியான, ஒரு மரியாதையான, ஒரு பவ்யமான ஃபேஸோடு வருவாங்க. ஏன்னா கவலை இல்லையா, ஸோ ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்ச்சி. ஷீ நெவர் என்டர்ட் த ஹவுஸ் வித்தவுட் ரப்பிங்
அவள் என்ன பண்ணாமல் வீட்டுக்குள்ளே வரமாட்டான்னா ரப்பிங் a half lime on her head. ஹாஃப் லைமை வந்து அவள் ஹெட்டில் தடவாமல் அண்ட் த palm of her hands உள்ளங்கையில் தடவாமல் என்ன பண்ண மாட்டான்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக மாட்டாங்க. ஏன்னா அங்கே கல்ச்சர் அப்படி இருக்கலாம். செத்து வீட்டுக்கு போன உடனே அந்த ஹாஃப் லைம் பிழிஞ்சு அப்படியே வந்து கையில் தலையில் தடவுறது, குளிக்காமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நமக்கும் அப்படி தானே, செத்த வீட்டுக்கு போய் நம்ம உள்ளே என்டர் ஆகும்போது கையெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு தான் உள்ளே போவோம். ஸோ அது மாதிரி தான் இங்கே ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. And the palm of her hands, father would go to the well to take a bath. அப்போ என்ன பண்ணுவான்னா கிணத்துக்கு போய் குளிக்காமல் உள்ளே போக மாட்டாங்க. ஸோ அவங்க குளிச்சுட்டு தான் உள்ளே போவாங்க. Death was so unclean and unpropitious. ஸோ சாவு அப்படிங்கிறது வந்து ஒரு சுத்தமானது இல்லை, அது ஒரு அசுத்தம்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு அன்க்ளீனான ஒரு விஷயம். அதே மாதிரி அன்ப்ராப்பர்ட்டியஸ், தட் மீன் நாட் குட். அது வந்து நல்ல சகுன மாதிரி இல்லை. ஸோ சத்த வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து நாட் குட். ஸோ அது வந்து அன்ப்ராப்பர்ட்டியஸாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் உள்ளே வரும்போது கிருமிகளாம் தொற்றும் இருக்கும், நிறைய பேர் வருவாங்க. ஸோ அது வந்து ஒரு அன்க்ளீனானது. ஸோ நான் என்ன பண்ணுவோன்னா குளிச்சுட்டு தான் உள்ளே போவோம், வீட்டுக்குள்ளே போவோம். அடுத்த பார்த்தோன்னா பட் நவ் ஐ வியர் த சேம் சாரி ட்ரைஸ் அ வீக். இப்போது நான் பெரிய ஆளாக போயிட்டேன், ஸோ பெரிய மனுஷியாக போயிட்டேன். இப்போயும் நான் அதே வெள்ளை சாரி என்ன பண்ணேன்னா அதை போட்டுக்கிட்டு நான் உள்ளே போகிறேன். பட் நவ் ஐ வியர் த சேம் சாரி ட்ரைஸ் அ வீக்கில் 3 தடவையாச்சும் நான் போட்டு போகிறேன். and stare at the young faces அந்த செத்து போனவங்களோட அந்த இளமையான வயதில் செத்து போனவங்களோட முகத்தை நான் அப்படியே விட்டு பார்க்கும்போது ஸோ பெயின்ஃபுல்லி ரொம்பவே வந்து பெயினாக இருக்குது. அக்யூசிங் இன் த டெட், அது எப்படி அக்யூஸ் பண்ணுதுன்னா நீங்கள்லாம் அக்யூசிங் ஆஸ் த ஓல்ட் ஆஃப் லிவிங் ஒன், denying them the same life, cheating them and extending our own. தட் மீன் இவங்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது அவங்கெல்லாம் வந்து அக்யூசிங் அஸ், எங்களை பார்த்து பலி சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன இருக்குன்னா த ஓல்ட் ஆஃப் லிவிங் ஒன், வயசாக இருக்கிற நீங்கள்லாம் வாழ்கிறீங்க, நான் செத்து போயிட்டேன். தட் மீன் வயசாக இருக்கிற நீங்கள்லாம் உயிரோடு இருக்கும்போது இளமையாக வாழ வேண்டிய நான் வந்து என்ன பண்ணேன், செத்து போயிட்டேன். ஸோ denying them that same life, cheating them and extending our own, எங்களுடைய வயதையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப காலம் வாழ்றீங்க, நாங்கள் வந்து சீக்கிரமாக செத்து போயிட்டோங்கிற மாதிரி அக்யூஸ் பண்ணப்படுது. ஸோ அதை பார்க்க வரவங்களை வந்து ஒரு அக்யூஸ் பண்ண குற்றம் சுமத்துகிற மாதிரி இருக்குது அந்த சிச்சுவேஷன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஐ கவர் மை ஐஸ் வித் த எட்ஜ் ஆஃப் மை சாரி. நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய சாரினுடைய விளிம்பால் மை ஐஸ், என்னுடைய கண்களை வந்து நான் மூடுறேன். மை த்ராட் ட்ரைஸ் அப் அண்ட் ஐ ஃபீல் சாக்ட். என்ன பண்ணுறேன், குரல்லாம் வந்து ட்ரையாக இருக்குது, என்னால் மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏன்னா அது ஒரு கவலையான ஒரு நிகழ்வு. ஐ அவாய்டு த ஐஸ் ஆஃப் த மதர் அண்ட் சே த எக்ஸ்பெக்டட் வேர்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன், ஐ அவாய்டு த ஐசஸ் ஆஃப் த மதர், அம்மாவுடைய தாயினுடைய கண்களை வந்து பார்க்குறதுக்கு நான் அவாய்ட் பண்ணுறேன். அண்ட் சே த எக்ஸ்பெக்டட் வேர்ட்ஸ். ஐ புட் மை ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் பவ் டு த ஃபாதர். நான் என்னுடைய கையை வந்து ஹேண்ட்ஸ் டுகெதர் ஒன்றா புட் மை ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் பவ் டு த ஃபாதர், அப்பாவுடைய காலில் வந்து என்ன பண்ணுறேன்னா விழுறேன். அண்ட் ஐ கம் எவே ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் டெத். அப்புறம் வந்து ஐ கம் எவே ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் த டெத், அப்புறம் வந்து செத்து வீட்டிலேருந்து நான் வாரேன். நோ நோ நோ, லாஸ்டர்ஸாக பார்த்தோம்னா நோ நோ நோ, ஐ வில் நாட் புட் பேக் த சாரி. நான் மறுபடியும் அந்த சாரி என்ன பண்ண மாட்டேன், போட மாட்டேன். ஐ வில் நாட் புட் பேக் த சாரி ஆன் இட் செல்ஃப் இன் த அல்மிரா. நான் அலுமராவில் கூட அந்த சாரி நான் வைக்க போகிறது இல்லை. ஏன் வைக்க போகிறது இல்லை, இப்போ நான் ஸ்டார்ட்டுக்கு ஃபெஸ்டன்ஸால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஏன் வைக்க போகிறது இல்லைன்னா மறுபடியும் அது யூஸ் பண்ணப்படுது. ஸோ அதனால் மறுபடியும் தேவைப்படும், எப்போ அடுத்த செத்து விட்டு எனக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த அலுமராவில் போடவில்லைனா ஐ வில் புட் இட் பேக் ஆன் த டவல் ரெக். நான் டவல் ரெக்கில் போட போகிறேன். ஐ கான்ட் சே when ஐ வில் நீட் இட் அகெயின், மறுபடியும் எப்போ எனக்கு தேவைன்னு எனக்கு தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சமரி வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் சொன்னதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சமரியாக வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வாசித்து பார்த்துக்கலாம். அடுத்து மெயின் தீம் என்னென்னு கேட்டிங்கன்னா இஸ் தட் வார் அண்ட் வயலன்ஸ் காஸ் த டெத் of young people and make death a common and painful part of everyday life. மெயின் தீமாக வந்து வாரும் வயலன்ஸாக இருக்குது. அது வாராலையும் வயலன்ஸாலையும் வந்து இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செத்து போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு காமன் அண்ட் பெயின்ஃபுல் பார்ட் ஆஃப் எவ்ரிடே லைஃப்பில் வந்து அது காமன் பார்ட்டாக ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கு யார் சாவா நாளைக்கு யார் சாவாங்கிறது நமக்கு சொல்ல முடியாமல் இருக்குது. ஸோ மெயின் தீமாக பார்த்தீங்கன்னா வார் அண்ட் வயலன்ஸாக இருக்குது. அடுத்த லிட்ரரி டிவைசஸ் எல்லாமே சேர்த்து வந்து நம்ம ஒரு கொஸ்டினில் வந்து பார்த்துடலாம். ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டினில் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சராக வந்து நம்ம பார்த்துடலாம். கொஸ்டின் என்று கேட்டிங்கன்னா டிஸ்கஸ் ஹவு கமலா விஜயரத்ன ப்ரெசன்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் வார் ஆன் ஆர்டினரி பீப்புள் இன் த போயம் ஒயிட் சாரி. ஸோ இப்படி கேட்டாலும் சரி, வேறு மாதிரி கேட்டாலும் சரி, ஆன்சர் இப்படி தான் வரப்போகுது. முதலாவது வந்து இந்த
poem வந்து எதை பற்றினது அப்படிங்கிறத என்ன பேஸ்டாக இது இருக்குது அப்படிங்கிறத பற்றினதை வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the poem White Saree by Kamala Vijayarthne shows the painful effect of war and ordinary people. ஸோ ஒரு சாதாரண மக்களில் வந்து இந்த வார் எப்படி வந்து எஃபெக்ட் ஆகுது, ஒரு பெயின் எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒயிட் சாரி சொல்லுது அப்படிங்கிறத பற்றின இதை நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்புறம் இட் ஃபோக்கஸஸ் ஒன் டெத், sorrow and loss of young lives. ஸோ இளைஞர்கள் வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து சாவுறது, அடுத்தது sorrow துக்கம், லொஸ் இழப்பு, இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த poem ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது ஸ்பீக்கர் இஸ் எ உமன் ஹூ often attends funerals which shows how common death has become in society. ஸோ ஓவரோடாக நம்ம சொன்னாலும் இந்த பொயமை பார்த்திங்கன்னா ஸ்பீக்கராக வந்து அந்த உமன் தான் வராங்க. ஸோ அந்த உமனை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசிக்காக நம்ம சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்னா, அந்த ஸ்பீக்கர் இஸ் எ உமன் ஹூ often attends funerals. ஸோ அந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணால் எப்போ பாரு அடிக்கடி வந்து ஃபியூனரல்ஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக ஃபியூனரல்ஸுங்கிற துக்கத்தை பற்றி நம்ம இதை வந்து எடுத்து காட்டுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா the poem describes how the speaker falls and wears a white saree for funerals. இப்போது வந்து இந்த poem வந்து அப்படியே ஷார்ட் அண்ட் சம்மரியாக வந்து சொல்ல போகிறோம். The poem describes how the speaker falls and wears a white saree for funerals. Many young men like Jagad, Hiran and Ajit die in different situation. இந்த poem எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, இந்த சாரியை வந்து அவள் ஃபோல்டு பண்ணுறது, அதை மடிக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வியர் பண்ணுறது, அடுத்து இந்த மெனி யங் பீப்புள் யார், ஜகத், ஹிரண் அண்ட் அஜித்லாம் எப்படி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் சாகுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஸோ தே ஆர் ஆல் பிலோ 30, எல்லாருக்குமே வந்து 30 விடவும் குறைவாகத்தான் இருக்குது. விச் ஷோஸ் தட் தேர் லிவ்ஸ் ஆர் கட் ஷார்ட். த ஸ்பீக்கர் ரிமெம்பர் ஹர் சைல்ட்ஹுட் வென் தட் வாஸ் ரேர் அண்ட் ஃப்ரைட்டனிங். ஸோ இதில் வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து ரிமெம்பர் பண்ணுறாங்க அவங்க சைல்ட்ஹுட்டில் உள்ள டெத்தை பற்றினது. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே கொண்டு வராங்க. அடுத்தது மெயின் தீம் ஆஃப் த poem ஆர் வார், டெத், லாஸ் ஆஃப் யூத், கிரீஃப் அண்ட் கில்ட். த ஸ்பீக்கர் ஃபீல்ஸ் கில்ட்டி பிகாஸ் he is still alive while the young have died. ஸோ இந்த மெயின் தீமாக வந்து நம்ம அந்த வாரையும், டெத்து, லாஸ், அடுத்து பார்த்திங்கன்னா கில்ட்டியையும் பார்க்கலாம். என்ன கில்ட்டி ஆகுதுன்னா, வயசானவங்கள்லாம் வாழ்ந்திருக்கும்போது யங்கானவங்க இறந்து போகிறாங்க. ஸோ இது ஒரு கில்ட்டியாக இருக்குது இவங்களுக்கு, ஏன்னா இவங்களுடைய வயசையும் சேர்த்து இவங்க வாழ்கிற மாதிரி ஆகுது. வார் ஹேஸ் மேட் டெத் எ நார்மல் பார்ட் ஆஃப் லைஃப் அண்ட் ஃபேமிலிஸ் சஃபர் டீப்லி பிகாஸ் ஆஃப் இட். அடுத்து வந்து ஃபைனலாக வந்து நாம் த poet uses literary devices like symbolism, imagery and contrast. The white saree symbolizes mourning and death. Images like young faces create sadness. ஸோ இதெல்லாம் வந்து இமேஜரியாக இருக்குது. The contrast between past and present highlights the impact of war. Overall, the poem shows the cruelty of war and its deep emotional effectsங்கிற மாதிரி முடியுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து வார லிட்டரரி டிவைசஸில் இமேஜரி எது, ரிப்பீட்டேஷன் எது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதை பற்றி அதில் கை வைக்காமல் விட்டுறாமல், ஸோ நாம் என்ன பண்ணலாம், அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸை நம்ம கொடுக்கலாம். எப்படி the poet uses literary devices லைக் சிம்பாலிசம், இமேஜரி அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இமேஜரி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தால், அப்போ இமேஜரியை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா, இமேஜரியாக வந்து அந்த க்ரம்பிள்ஸ் அண்ட் க்ரீஸ்ட், அந்த சாரி சுருங்கிறது, ஸோ அதெல்லாம் வந்து ஒயிட் சாரி, இதெல்லாம் வந்து சிம்பிளிசமாக இருக்குது. இமேஜரியாக க்ரம்பிள்ஸ் அண்ட் க்ரீஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அக்யூஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இமேஜரியாக பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த ஃபோல்டிங் வருது, டெத்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் லிட்ரரி டிவைசஸாக. நான் என்ன சொல்ல வரேன்னா, லிட்ரரி டிவைசஸ் வந்து ஞாபகம் வர இல்லை, ஸோ விலங்கு இல்லை அப்படின்னா லிட்ரரி டிவைசஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லாமல் விடவும் இப்படிலாம் லிட்ரரி டிவைசஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ த poet uses literary devices like symbolism, imagery and contrast. The white saree symbolized mourning and death அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இதான் வந்து ஆன்சராக இருக்குது. ஸோ இது மாதிரி வேறு எப்படியாச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதான் ஆன்சராக வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். சொல்லிவிட்டு ஃபைனலாக அவங்க கேட்குறத பொறுத்து நம்ம அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளவும் தான் ஒயிட் சாரி அப்படிங்கிற போயமுடைய எக்ஸ்ப்ளனேஷனாக வருது.